Hello friends, இன்னைக்கு நம்ம கோதுமை ரவையில உப்புமா பண்ண போறோம். இது வந்து ஒரு ஹெல்தி ரெசிபி. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தி ரெசிபி. இப்போ வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துர்க்கேன். இதுக்கு நம்ம ரவைக்கு வந்து 1க்கு 2 கிளாஸ் வைப்போம். இதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் கூட வைக்கலாம் நம்ம. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு வாணலியில. இதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் இருந்தா டேஸ்டா தான் இருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் இது நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் பட்டாணி போடுறேன். உங்களுக்கு எந்த காய் வேணும்னாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட் பீன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கிளாஸில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்னா இப்போ 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்புமாக்கு தேவையான உப்பு. இது கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொச்சிடுச்சு. உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவையை போடுறோம். ரவையை போட்டுட்டு அப்படியே கலக்கி விடுங்க.
நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ். இப்போ நம்ம கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்ல லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஆகுது. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சூப்பரான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில். இது வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும். இது போல் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து குறைச்சிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸிலி வந்து டைஜஸ்டபிள். இது வந்து கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வராமல் இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரொம்ப டேஸ்டான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரவையை காட்டிலும் கோதுமை ரவையில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்புமா. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல்ஸை பார்க்குறவங்களா இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.